இட்ஸ் ஆல் ரைட். பொறுமையா இருக்கணும். சான்ஸ் அப்புறம் ஜான் ஒன்றிருந்து நோ சுகர் நோ ஆல்கஹால் எவனே படுத்து. நியூ இயர் ரெசல்யூஷன் ஒவ்வொரு வருஷம் ஜனவரி 1 வர்றப்ப எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அதுல முக்கியமான ரெசல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் சத்தியமா நான் ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இந்த ரெசல்யூஷன் ஓவரால் 180% பேர் பிப்ரவரி மாசத்துக்கு மேல கண்டினியூ பண்றது இல்ல. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு உந்து சக்தி இல்ல. ஏன் உந்து சக்தி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த ஏன் பண்றோம்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டா பண்ணுவோம். ஸோ வாக்கிங் ஏன் போணும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னா, நம்ம வாழ்நாள்ல உயிரோட இருக்க வரையும் நம்மளோட வேலைய நம்மளே பார்த்துக்கணும். நம்மள இன்னொருத்தர் பார்த்துக்கிற மாரி இருக்கக்கூடாது. இதுதான் ஒட்டுமொத்த டயபெட்டிஸ் கண்ட்ரோலோட நோக்கம். ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பண்ண வேண்டியது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ அந்த லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, இந்த மோட்டிவேஷன் இல்லாதது, இது 2யும் தீர்க்கிறதுக்கு இதுக்கு ஒரு சொல்யூஷனா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேக் எ பியர் குரூப். பியர் குரூப்னா நம்மளோட சேர்ந்து கூட பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் பண்றதுக்கு 2 இல்ல 3 பேரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வரலனாலும் இன்னொருத்தர் மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது கண்டினியூஸா பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல அது மைண்ட் ரிலாக்சேஷன், ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கும் பெரிய லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ லீட் அ ஹெல்தி அண்ட் ஹாப்பி லைஃப் டெஸ்பைட் டயபெட்டிஸ். ஹேவ் அ வெரி ஹாப்பி நியூ இயர் 2026.